தாவர ராஜ்யம் தொடர்பாக புதைபடிவ தாவரங்கள் எதை வழங்க உதவுகின்றன? ஏ. ஒரு எதிர்கால கணிப்பு. பி. முற்றிலும் ஒரு தத்துவார்த்த மாதிரி. சி. ஒரு வரலாற்று அணுகுமுறை. டி. ஒரு உடனடி வகைப்பாட்டு வழிகாட்டி. சரியான பதில் சி. ஒரு வரலாற்று அணுகுமுறை. 4. சரியான விடை சி. சோகஸ்மெலி புதைபடிவ தாவரங்கள் கடந்த காலங்களில் வாழ்ந்த தாவரங்களைப் பற்றிய ஆதாரங்களை வழங்குவதால் அவை தாவர உலகத்தின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள ஒரு வரலாற்று அணுகுமுறையை தருகின்றன. ஒரு மெத்தில் தொகுதி இரண்டாவது கார்பன் அணுவில் அமைந்திருந்தால் முன்னொட்டில் அதன் நிலை எவ்வாறு குறிக்கப்படுகிறது? ஏ. மெத்தில் -2. பி. 2 மெத்தில். சி. மெத்தில் 2. டி. மெத்தில் இரண்டாவது. சரியான பதில் பி. 2 மெத்தில். சரியான விடை 2 மெத்தில். யூபாக் பெயரிடும் முறையின்படி பதிலி சப்ஸ்டிடியூவன்ட் அமைந்துள்ள கார்பன் அணுவின் எண் முன்னொட்டாக இடப்பட்டு பின் ஒரு சிறு கோடு ஹைஃபன் இடப்பட வேண்டும். இது கரிம வேதியியலில் மூலக்கூறின் கட்டமைப்பை துல்லியமாக குறிக்க பயன்படுகிறது. ஒளிச்சேர்க்கையின் உயிர்வேதியியல் பாதையில் என்ன மறுசுழற்சி செய்யப்படுகிறது? ஏ. ஏடிபி இலிருந்து ஆற்றல். பி. அதன் சொந்த வினைகளின் வினைபடுபொருட்கள். சி. கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள். டி. நீர் மூலக்கூறுகள். சரியான பதில் பி. அதன் சொந்த வினைகளின் வினைபடுபொருட்கள். ஒளிச்சேர்க்கையின் உயிர்வேதியியல் சுழற்சிகளில் கால்வின் சுழற்சி போன்றவை சில இடைநிலை மூலக்கூறுகள் மீண்டும் உருவாக்கப்பட்டு வினையைத் தொடர பயன்படுகின்றன. இது தாவரங்கள் குறைந்தபட்ச வளங்களைக் கொண்டு தொடர்ச்சியாக உணவை தயாரிக்க உதவுகிறது. மேல் மற்றும் கீழ் உதடுகள் எதனுடன் தொடர்புடையவை? ஏ. உணவுக்குழாய். பி. வாய். சி. வயிறு. டி. தொண்டை. சரியான பதில் பி. வாய். சரியான விடை பி. சோகஸ்மெலி உதடுகள் வாயின் நுழைவாயிலாக அமைந்து உணவை உட்கொள்ளவும் பேசவும் மற்றும் முக பாவனைகளுக்கும் உதவுகின்றன. இவை வாய்க்குழியின் வெளிப்புற எல்லையை உருவாக்குகின்றன. ஒரு வேதியியல் சமன்பாட்டை சமநிலைப்படுத்துவது ஏன் அவசியம்? ஏ. வரம்புபடுத்தும் வினைப்பொருளை அடையாளம் காண. பி. வினை வேகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய. சி. நிறை அழிவின்மை விதியை கடைப்பிடிக்க. டி. கிளர்வுறு ஆற்றலை தீர்மானிக்க. சரியான பதில் சி. நிறை அழிவின்மை விதியை கடைப்பிடிக்க. 4. சரியான விடை சி. சோகஸ்மெலி வேதியியல் வினையின் போது நிறை உருவாக்கப்படுவதோ அல்லது அழிக்கப்படுவதோ இல்லை என்பதை நிறை அழிவின்மை விதி கூறுகிறது. கீழ் மூட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏ. முதுகெலும்பு அட்லஸ் அச்சு மூட்டு. பி. கணுக்கால். சி. இடுப்பு. டி. மணிக்கட்டு. சரியான பதில் பி. கணுக்கால். சரியான விடை கீழ் மூட்டு என்பது கதவின் கீல்கள் போல ஒரு திசையில் மட்டுமே இயக்கத்தை அனுமதிக்கும் மூட்டு வகையாகும். கணுக்கால், முழங்கால் மற்றும் முழங்கை ஆகியவை இதற்குச் சிறந்த உதாரணங்களாகும். படம் 1.7 இல் விவாதிக்கப்படும் உந்தம் எந்த வகை? ஏ. நேர்கோட்டு உந்தம். லினியர் மொமெண்டம் ஹூட். பி. இயக்க உந்தம். கினெடிக் மொமெண்டம் ஹூட். சி. கோண உந்தம். ஆங்குலர் மொமெண்டம் ஹூட். டி. சுழற்சி உந்தம். ரொட்டேஷனல் மொமெண்டம் ஹூட். சரியான பதில் ஏ. நேர்கோட்டு உந்தம். லினியர் மொமெண்டம் ஹூட். சரியான விடை ஒரு பொருள் நேர்கோட்டில் இயங்கும் போது அதன் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் நேர்கோட்டு உந்தம் எனப்படும். நியூட்டனின் இயக்க விதிகள் பெரும்பாலும் இந்த நேர்கோட்டு உந்த மாறுபாட்டை அடிப்படையாகக் கொண்டவை. மானிய விலையில் மாதவிடாய் அணைகளை வழங்குவதற்கான மாதவிடாய் சுகாதார திட்டம் சுகாதார அமைச்சகத்தால் எப்போது தொடங்கப்பட்டது? ஏ. 2015. பி. 2001. சி. 2005. டி. 2011. சரியான பதில் டி. 2011. சரியான விடை டி. சோகஸ்மெலி மத்திய சுகாதார அமைச்சகம் 2011ஆம் ஆண்டு கிராமப்புற பெண்களிடையே சுகாதாரத்தை மேம்படுத்த மானிய விலையில் சானிட்டரி நேப்கின்களை வழங்கும் திட்டத்தை தொடங்கியது. இத்திட்டம் 10 முதல் 19 வரை வயதுடைய வளர் இளம் பெண்களை இலக்காக கொண்டது. எரிபொருளைப் பொறுத்தவரை நமது சுற்றுச்சூழலின் தரத்தை மேம்படுத்த தேவையானது எது என்று நம்பப்படுகிறது?
ஏ. அதிக புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்துதல். பி. மாசு ஏற்படுத்தாத எரிபொருட்களை கண்டறிதல். சி. ஆற்றல் நுகர்வை முற்றிலுமாக குறைத்தல். டி. மரத்தின் பயன்பாட்டை அதிகரித்தல். சரியான பதில் பி. மாசு ஏற்படுத்தாத எரிபொருட்களை கண்டறிதல். சரியான விடை விளக்கம்: புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஹைட்ரஜன் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்துவது அவசியமாகும். இது காற்று மாசுபாட்டை குறைத்து புவி வெப்பமடைதலை தடுக்க உதவும் சிறந்த வழியாகும். பாலூட்டிகளில் பொதுவாக எத்தனை வகையான பற்கள் காணப்படுகின்றன? ஏ. 4 4. பி. 5 5. சி. 2 2. டி. 3 3. சரியான பதில் ஏ. 4 4. 8. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி பாலூட்டிகளில் வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன் கடவாய் பற்கள் மற்றும் பின் கடவாய் பற்கள் என 4 வகையான பற்கள் உள்ளன. இந்த மாறுபட்ட பல் அமைப்பு ஹெட்டரோடாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. வேகத்தையும் திசையையும் மாற்றுவதைத் தவிர ஒரு விசை ஒரு பொருளின் வடிவத்திற்கு வேறு என்ன செய்ய முடியும்? ஏ. அதை சிதைக்க முடியும், distort it. பி. அதை வலுப்படுத்த முடியும், strengthen it. சி. அதை திடப்படுத்த முடியும், solidify it. டி. அதை குளிர்விக்க முடியும், cool it. சரியான பதில் ஏ. அதை சிதைக்க முடியும், distort it. சரியான விடை: ஒரு பொருளின் மீது விசை செயல்படும்போது அதன் வேகம் மற்றும் திசை மாறுவதுடன் அதன் வடிவமும் மாற்றப்படலாம். உதாரணமாக, ஒரு ரப்பர் பந்தை அல்லது களிமண்ணை அழுத்தும்போது விசை அதன் இயற்பியல் வடிவத்தை சிதைக்கிறது. நகரும் மின்தூக்கியில் தோற்ற எடைக்கான சமன்பாடுகளில் F எதை குறிக்கிறது? ஏ. ஈர்ப்பு விசை. பி. உராய்வு விசை. சி. மிதப்பு விசை. டி. நிகர விசை. சரியான பதில் டி. நிகர விசை. 9. நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி ஒரு பொருளின் மீது செயல்படும் மொத்த விசையே அதன் இயக்கத்தை தீர்மானிக்கிறது. மின்தூக்கியின் இயக்க சமன்பாடுகளில் F என்பது அதன் மீது செயல்படும் நிகர விசையை நெட் ஃபோர்ஸ் குறிக்கிறது. எந்த இணை ஐசோடோன்களுக்கான எடுத்துக்காட்டுகள்? ஏ. C13 A14. பி. C12 C14. சி. Ar40 Ca40. டி. AC1 AC3. சரியான பதில் ஏ. C13 A14. 9. ஐசோடோன்கள் என்பவை சமமான நியூட்ரான் எண்ணிக்கையைக் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஆகும். C13 13-67 மற்றும் A14 14-77 ஆகிய இரண்டிலும் 7 நியூட்ரான்கள் உள்ளன. பி. இவை ஐசோடோப்புகள், ஒரே அணு எண், வேறுபட்ட நிறை எண். உலோகக் கலவைகளின் பண்புகள் பொதுவாக அவற்றின் கூறு தனிமங்களுடன் ஒப்பிடும்போது எப்படி இருக்கும்? ஏ. அவை எப்போதும் பலவீனமானவை. பி. அவை எப்போதும் உடையக்கூடியவை. சி. அவை பெரும்பாலும் வேறுபட்டவை. டி. அவை எப்போதும் ஒரே மாதிரியானவை. சரியான பதில் சி. அவை பெரும்பாலும் வேறுபட்டவை. உலோகக் கலவைகள் என்பவை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் ஒருபடித்தான கலவையாகும். இவை அவற்றின் மூல தனிமங்களை விட மேம்பட்ட மற்றும் வேறுபட்ட பண்புகளைக் கொண்டிருக்கும். உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்காக குறிப்பிடப்பட்ட ஒரு நடவடிக்கை என்ன? ஏ. காட்டு விலங்குகளின் வர்த்தகத்தை ஊக்குவித்தல். பி. வனப்பகுதிகளை குறைத்தல். சி. சிறப்பு திட்டங்களை உருவாக்குதல். டி. புதிய பாலைவனங்களை நிறுவுதல். சரியான பதில் சி. சிறப்பு திட்டங்களை உருவாக்குதல். சரியான விடை சி. சோகஸ்மேலி அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கவும் அவற்றின் வாழ்விடங்களை பராமரிக்கவும் அரசாங்கம் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் புலிகள் திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்களை உருவாக்குகின்றன. இவற்றில் எது டிஎன்ஏவின் நியூக்ளியோடே அமைப்பின் ஒரு பண்பு? ஏ. முதன்மைச் சுருக்கம், பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். பி. ஒரு நைட்ரஜன் காரம், நைட்ரோஜனஸ் பேஸ். சி. யூபிளைடி. டி. சென்ட்ரோமியா. சரியான பதில் பி. ஒரு நைட்ரஜன் காரம், நைட்ரோஜனஸ் பேஸ். 1. டிஎன்ஏவின் அடிப்படை அலகான நியூக்ளியோடை என்பது ஒரு சர்க்கரை, ஒரு பாஸ்பேட் தொகுதி மற்றும் ஒரு நைட்ரஜன் காரம் ஆகியவற்றால் ஆனது. அடினின், குவானின்,
சைட்டோசின் மற்றும் தைமின் ஆகிய 4 நைட்ரஜன் காரங்களே மரபணு தகவல்களை தாங்குகின்றன. பூகம்பத்தால் எந்த வகையான அலைகள் உருவாக்கப்படுகின்றன? ஏ. குற்றொலி அலைகள் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். பி. மீயொலி அலைகள் ஹைப்பர்சோனிக் வேவ்ஸ். சி. மீயொலி அலைகள் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். டி. சூப்பர்சோனிக் அலைகள் சூப்பர்சோனிக் வேவ்ஸ். சரியான பதில் ஏ. குற்றொலி அலைகள் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். 3. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் 20க்கும் குறைவான அதிர்வெண் கொண்ட குற்றொலி அலைகள் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் ஆகும். இந்த அலைகள் பூமியின் உட்பகுதி வழியாக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடியவை. மனித மூளையின் எந்த பகுதி ஒரு கடத்தல் மையமாகச் செயல்படுகிறது? ஏ. பெருமூளை செரெப்ரம். பி. தாலமஸ் தாலமஸ். சி. சிறுமூளை செரிபெல்லம். டி. கார்பஸ் கலோசம் கார்பஸ் காலோசம். சரியான பதில் பி. தாலமஸ் தாலமஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி தாலமஸ் உணர்ச்சி மற்றும் இயக்க சமிக்கைகளை பெருமூளைக்கு அனுப்பும் ஒரு முக்கிய கடத்தல் மையமாக ரிலே சென்டர் செயல்படுகிறது. இது மூளையின் தண்டு பகுதிக்கும் பெருமூளைக்கும் இடையில் தகவல்களை ஒருங்கிணைக்கும் பணியை செய்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?